வணக்கம் நண்பர்களே. பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நம்மளுடைய ஊர் கோயில் கொடைய? ஆமாம், பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. இது பேர் வந்து தான் சாமியாட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சாமி வந்து என்ன அப்படின்னா, அந்த அந்த ஆராசனையில் அப்படி ஆடுவார் பாருங்க. அவ்வளோ ஆட்டம் ஆடுறாரு. ஏன்னா அந்த பூஜை பண்ணுற டைமில் வந்து சாமி வந்து இந்த மாதிரி ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிறைய கணக்குகள் கேட்குறாங்க. என்னோட பையனுக்கு வேலை கிடைக்குமா, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த சாமி ஆட்டத்தின் போது இந்த மக்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த மேள தாளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்மளெல்லாம் கூட்டு போவாங்க, அப்பா அம்மா கூட்டு போவாங்க கோயில் திருவிழாக்கு. அப்போ இந்த மாதிரி மேளம்லாம் பார்த்துருக்கோம். அந்த நாதஸ்வரம் ஊதுற ஆளெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான இருக்குது. இப்போ இந்த சாமியை பார்த்தீங்கன்னா, காலில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆணியால் ஆன செருப்பை போட்டுட்டு ஆடுறாரு பாருங்கங்க. அந்த ஆக்ரோஷில் எவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடுறாரு பாருங்க. அதாவது கீழே வந்து ஆணி, அந்த ஆணி செருப்பு பலகைக்கு மேலே ஆணியை நட்டி வச்சுருக்காங்க. அதை செருப்பு மாதிரி போட்டுட்டு இந்த சாமி ஆடிட்டு இருக்காரு பாருங்க. கணக்கு சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு விசித்திரமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த என் உறவினர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப நல்லாயிருக்கு. மக்கள் கூட்டம் அள்ள மோதிட்டுங்க நம்ம அந்த திருவிழாவை பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த சாமி ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடினார். நானும் பக்கத்தில் கலந்துக்கிட்டேன். என்னங்க இப்படிலாம் செருப்பு இந்த மாதிரி ஆணி செருப்புலாம் போட்டு ஆடுறாங்களே, ஒன்றும் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அந்த ஆராசனை வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். சில சாமிக்கு என்ன பண்ணுவாங்களாம், அந்த மஞ்சள் பானை இருக்கலாம், மஞ்சள் பானையை வந்து முதல்ல தண்ணி வச்சு பானையில் சூடுபடுத்திக்கிட்டு மஞ்சள் பொடியை போடுவாங்களாம். பொங்கி வரும்போது அந்த சாமி என்ன பண்ணுவாங்களாம், கையில் வந்து அந்த வேப்ப கொலையை வச்சு அதில் முக்கி முக்கி குளிப்பாங்களாம். அப்போ அது எவ்வளோ சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாமிக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த கோயில் கொடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. எவ்வளவோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊர் கோயில் கொடையை பார்க்குறதுக்கு அந்த 3 நாள் கோயில் கொடை இருக்கும் பார்த்துக்காங்க, அதை பார்க்குறதுக்கு மக்கள் திரண்டு வந்துடுவாங்க. சென்னையில், கோயம்புத்தூரில், நாட்டில் எங்கே இருந்தாலுமே அந்த ஒரு வருஷம் வேலை பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 நாள் கோயில் கொடையை பார்க்குறது தான் அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் நினச்சிக்கிட்டு அந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா ஊர் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க. அப்புறம் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. சென்னையில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, மும்பையில் இருந்தாலும் சரி, குடும்பமாக சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி கோயில் கொடையை வந்து எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். உறவினர்கள்லாம் ஒன்றாக கூடி ஒரு 3 நாள் 4 நாள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்க இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் உண்டாக்கியிருக்காங்க பெரியவர்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு தனியன்னு ஒரு சாமி பார்த்தீங்கன்னா, அவர் பூசாரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் நல்லா பூஜை பண்ணிகிட்டே நின்னார். திடீர்னு சாமி வந்துருச்சு, ஆராசனை வந்துருச்சு பாருங்கள். கூப்பிட்றாரு பாருங்கள், அங்கேருந்து கூப்பிட்றாரு, கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி சாமி ஆடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெள்ளிசையை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் சாமி என்ன சொல்கிறாருன்னா, நேராக வெள்ளிசையில் போய் இந்த மாதிரி நீங்கள் வில்லு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த சுடல மாட சாமின்னா என்னோட பாட்டை பாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மன் சாமின்னா என்னோட பாட்டை பாடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்றபடி அந்த வில்லிசை கலைஞர்களும் அவங்களுடைய அந்த சாமி கேட்டதுக்கேற்ப அந்த பாட்டை பாடுறாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. அதெல்லாம் வந்து அனுபவித்து பார்க்கணும், உட்காந்து அனுபவிச்சு. இந்த கோயில் திருவிழாவில் நிறைய விஷயம் சின்ன வயசில் மிஸ் பண்ண விஷயங்களெல்லாம் இப்போ இந்த கோயில் திருவிழாவில் ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எவ்வளவோ ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வெளியூர் போகலாம். ஆனால் அந்த ஊரில் ஒரு பொதுவான கோயில் இருக்குது. அந்த கோயில் விசேஷத்துக்கு மொத்த பேர் வந்துடுவாங்கங்க. வந்து சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாமி ஆட்டங்களை பார்க்குறது. அதே மாதிரி லவ் பண்ணுறவங்கெல்லாம் லவ்வர்ஸை பார்க்க வருவாங்க. ஆமாம், அதே மாதிரி நண்பர்களை பார்க்க வருவாங்க. அது மாதிரி அக்கா தங்கச்சிகளை பார்த்துட்டு மொத்தமாக அந்த கோயிலில் வந்து இருந்து அந்த ஆட்டங்களை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். அதுபோக இந்த சாமி ஆட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இருக்காதுங்க. நம்ம தென் மாவட்டங்களில், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தான் இந்த மாதிரி சாமி ஆட்டங்கள்லாம் பார்க்க முடியும். கோவில்களில் சாமி ஆட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதுபோக நிறைய இப்போ முன்னாடி வந்து இந்த அன்னதானங்கிற ஒரு இது கிடையாது கோவில்களில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோவில்கள்லேயுமே அன்னதானங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 3 வேளையுமே, இப்போ திங்கள், செவ்வாய், புதன்கிழமை 3 கிழமை வந்து கோயில் திருவிழா நடத்துகிறாங்க அப்படின்னா 3 நாளுமே அன்னதானம். காலையில், மதியம், சாயங்காலம். அதனால் யாருமே ஊரில் சமைக்க மாட்டாங்க. 3 வேளையும் கோயிலில் தான் சாப்பிடுவாங்க. நிறையா வசதியானவர்கள் வந்து கோயிலுக்கு செய்கிறங்கிற பேரில் இந்த மாதிரி அன்னதானத்துக்கு காசு கொடுக்குறாங்க. இந்த வரி போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. 300 வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு 1500 2000 வரி போடுவாங்களாம். வரி போட்டு வாங்கிக்கிட்டு அதை செலவுகள் கோயில் கூடயே நடத்துவாங்க.
அதுபோக நிறைய தன்னால் ஆன உதவிகளை செய்கிற வசதியானவங்கள் வந்து இந்த மாதிரி அன்னதானத்துக்கும் உதவுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அன்னதானங்கிறது இப்போது நடைமுறையில் இப்போ வந்திருக்கு. அதுவும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் 2 சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆராசனை வந்து 2 சாமிக்கு ஆராசனை வந்துட்டு அவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க பாருங்கள். விபூதியெலாம் கொடுக்குறாங்க. எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சில பேர் கணக்கு கேட்காங்க. ஆமாம், எனக்கும் கணக்கு கேட்கணுன்னு ஆசை தான். ஆனால் சரி, நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு ஊருக்கு வந்திருக்கோம், நம்ம வேண்டாம் எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லி அப்படி விட்டோம் பார்த்துக்காங்க. எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். இவ்வளோ வசதி படைச்ச ஆளுகள்லாம் வந்து உட்காந்து திரையில் உட்காந்து சாமி கும்பிட்றாங்க பாருங்கள். அப்போது எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஊருக்காடுகளுக்கு போங்க. இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த திருவிழாக்கள்லாம். நானுமே 2 நாள் அங்கே இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வணக்கம்.